நண்பா, வெல்கம் பேக் டு டெக்னிக்கல் தமிழா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு அப்ஸ்டிக்கல் அவாய்டிங் க்ளவுஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்ஸ்டிக்கல் அவாய்டிங் காரி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் அப்ஸ்டிக்கல் அவாய்டிங் க்ளவுஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதேமாதிரி இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ள வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் வச்சுங்க. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வாங்கி வீடியோக்குள்ளார போயிடலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டினோ நேனோ போர்டு வந்து தேவைப்படும், இல்லைன்னா யூஎன்ஓ கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், அப்புறம் 4 ஹெட்டர் பின்ஸ், இது வந்து ஃபீமேல் ஹெட்டர் பின்ஸ், அப்புறம் ஒரே ஒரு பஸர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிசிபி போர்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கார்போர்டும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச், அப்புறம் பேட்ரி ஹோல்டர் அண்ட் 3.7 வோல்ட் பேட்ரி 2 வேணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா க்ளவுஸ். ஸோ இந்த க்ளவுஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறேன்னு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பஸரில் வந்து நம்மளோட ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பிசிபி போர்டில் வந்து நம்மளோட ஃபீமேல் ஹெடர் பின்ஸ் வச்சு சால்டரிங் வந்து பண்ணிடலாம். ஸோ உங்களோட பிசிபி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக ஜம்பர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணி கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். 4 ஒயர்ஸ் வந்து பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சாருக்காக தான் இது வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆர்டினோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பஸரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பஸரோட பாசிட்டிவை D2லையும் பஸரோட நெகட்டிவை கிரவுண்டு பின்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சார் அந்த ஃபீமேல் ஹெடர் பின்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 பின்ஸ் வந்து வரும். கிரவுண்ட், விசிசி அண்ட் ட்ரிகர் அண்ட் எக்கோ பின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே நம்ம ஆர்டினோவில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதோட கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சைடில் வந்து கொடுக்குறேன், எந்த பின்னை எதோட வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சுவிட்ச் எடுத்துக்கலாம். சுவிட்சோட ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹோல்டரோட பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இன்னொரு எண்டில் இன்னொரு ஒயர் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைன். இதை நம்ம கொண்டு போயிட்டு ஆர்டினோவோட VIN அப்படிங்கிற பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பேட்ரி ஹோல்டரோட நெகட்டிவ் எடுத்துக்கங்க. நெகட்டிவ் வந்து ஆர்டினோவோட ஏதோ ஒரு GND பின், அதாவது கிரவுண்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேட்ரி ஹோல்டரில் நம்மளோட பேட்ரிஸ் வந்து போட்டுட்டு இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். உங்கள்கிட்ட இந்த பேட்ரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நார்மல் HW பேட்டரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேட்டரிங்கோட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஆர்டினோ வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து எழுதிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரிகர் அண்ட் எக்கோ பின்னில் எந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பின் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட அல்ட்ராசோனிக் சென்சார் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட பஸர் பின்னை எந்த பின்னில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பின்னையும் இது வந்து டைப் பண்ணிக்கோங்க. வாய்டு லூப் செக்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 20 அப்படின்னு ஒரு இது வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 20ங்கிறத நம்மளோட டிஸ்டன்ஸ். ஸோ நான் வந்து 20 சென்டிமீட்டர் கிட்ட வந்து அப்படின்னா பஸர் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து டூல்ஸில் போயிட்டு உங்களோட ஆர்டினோ போர்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுங்கள். ஏதாவது எரர் காமிச்சிது அப்படின்னா மறுபடியும் டூல்ஸில் போயிட்டு அந்த போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். செகண்ட் ஆப்ஷனில் ஓல்டர் போர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எரர் வந்து எதுவுமே வராது. இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ண எந்த எரருமே வரல, அப்லோட் பண்ணிடலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்மளோட க்ளவுஸ் மேலே வந்து க்ளூகன் போட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கைக்கு கிட்ட கொண்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா அது வந்து பஸர் வந்து ஆன் ஆயிடுச்சு. கரெக்டாக 20 சென்டிமீட்டருக்குள்ளே ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பஸர் அடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதை கையில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி வந்து நம்ம கையில் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்படி முன்னாடி போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வந்து பஸர் அடிக்கும். ஸோ அதனால் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வேறு டைரெக்ஷனில் வந்து போய்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு பண்ணணும், எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோக்கா வந்து யூஸ்ஃபுல் எதுவுமே கிடையாது. ஸோ பிளைண்ட் பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்கள் கையில் இது வந்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா இதை பஸர் அடிக்கிறது மூலிமா அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த க்ளவுஸில் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டே சுற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா தான். இதவே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் சின்னதாக பண்ண முடியுமோ வந்து பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐடியா தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், இன்னொரு வேறு வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம். பை பாய்.